வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது வயதான பெண்களுக்கு, அதாவது மாதவிடாய் நின்று போன பெண்மணிகளுக்கு வரக்கூடிய நீர்க்கடுப்பு நோய் பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது முன்னாடியே நான் ஒரு எக்ஸாம்பிளோட என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ 2022 நான் போஸ்ட் பண்ணது இதுதான், யூடிஐ இன் தி எல்டர்லி. ஸோ இன்றைக்கும் ஆனால் இதில் வந்து ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ரத்த சுரக்கமாக இது எப்படி கண்டுபிடிக்கலாம், வயதானவர்களுக்கு நீர்க்கடுப்பு வந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். ஸோ நீர்க்கடுப்பு யூஸ்வலி சின்ன வயசுக்காரங்களுக்கோ நடுத்தர வயதுக்காரங்களுக்கோ வந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும்னா, அறிகுறிகள் வரும்னா, அவங்களுக்கு குளிர் ஜுரம் வரும். ஒன்றுக்கு போகும்போது கடுமையாக எரிச்சல் வரும். ஒன்றுக்கு வந்து சொட்டு சொட்டாக போகும், ஸ்ட்ரீமாக போகாது. அப்புறம் ஒன்றுக்கு போன பிறகு ஃப்ளஷ் பண்ண பிறகு அந்த டாய்லெட்டில் வந்து ஒரு மாதிரி நொறையாக தெரியும். அப்புறம் சில பேருக்கு வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் கூட வரும் யூரினில். இந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் வந்து யங் ஏஜ்லேயும் மிடில் ஏஜ்லேயும் வரும். ஆனால் இந்த வயதானவங்களுக்கு வந்து இந்த அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. நான் ஒரு 2 சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 65 வயசு. அவங்க வந்து சொன்ன ஒரே கம்ப்ளைண்ட் வந்து, மேம் எனக்கு சாப்பாடு உள்ளே இறங்க மாட்டேங்குது. ஒரு 4-5 கிலோ வரை குறைஞ்சி ஒல்லியாக இருந்தாங்க, சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, அவ்வளோதான் அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டு. ஸோ யூஸ்வலி நாங்கள் இப்போது அனுபவம் இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் நான் வந்து உடனே ரேண்டாக் எழுதி கொடுப்பேன், ஆன்டாசிட் எழுதி கொடுப்பேன், இல்லை ஏதாவது எண்டோஸ்கோப்பி போய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்ததால உடனே இப்போ யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். யூரின் டெஸ்ட் பண்ணால் அந்த அம்மாவுக்கு வந்து யூரினில் எக்கச்சக்கமாக பஸ்ஸல்ஸ் இருந்தது. கல்ச்சர் பண்ணும்போது அவங்களுக்கு கிளெப்சியல்லா அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்தது. உடனே அந்த கல்ச்சர் ரிப்போர்ட் படி ஆன்டிபயோட்டிக் கொடுத்த பிறகு அவங்க நல்லா ஆயிட்டாங்க. இப்போ நல்லா சாப்பிட்றாங்க, வெயிட்டும் குறைஞ்ச வெயிட்டெல்லாம் திருப்பி போட்டாங்க. இந்த அம்மாவுக்கும் அந்த சாப்பிட முடியல அப்படிங்கிற சிம்டமை தவிர வேற எந்த அறிகுறியுமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த அம்மா வந்து ஒரு 72 வயது பெண்மணி. இவங்க வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறதால எப்போவுமே ஆன்லைனில் தான் கன்சல்டிங் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மேம் எனக்கு காலையிலேருந்து மயக்கமாக இருக்குது. அவங்க சொன்ன ஒரே கம்ப்ளைண்ட் வந்து மயக்கம். திருப்பி இந்த அறிகுறிகள்லாம் நான் கேட்டு பார்த்தேன். ஜுரம் இருக்கா, ஒன்றுக்குள்ள எரிச்சல் இருக்கா, எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. பிபி உடனே பாருங்கள், பிபி மிஷின் வச்சுருக்காங்க. நான் பிபி பாருங்கன்னும் போது 170/100. அவங்களுக்கு யூஸ்வலி பிபி வந்து 130/80 தான் இருக்கும். பிபி மாத்திரைகளும் போயிட்டுருக்கு, கான்கார்ன்ற மாத்திரை போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து சந்தேகமாக இருந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து உடனே யூரின் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க கிட்ட இருந்த மகா சொன்னாங்க, மேம் எங்கள் அம்மாவுக்கு தலை சுற்றுதுன்றாங்க, பிபி இவ்வளோ ஹையாக இருக்குது, நீங்கள் எதுக்கு மேடம் யூரின் டெஸ்ட் பண்ண சொல்கிறீங்கன்னா, அது பண்ணுமா என்னை நம்பு அப்படின்னோடனே அவங்க ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் போய் யூரின் டெஸ்ட்டை பண்ணாங்க. ஆனால் நான் நினச்சபடியே அந்த அம்மாவுக்கு யூரினில் எக்கச்சக்கமாக பஸ்ஸல்ஸு, அந்த கல்ச்சரில் வந்து ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியா வந்துச்சு. இவங்களுக்கும் ஒரு 15 நாள் கோர்ஸ் பண்ண பிறகு அவங்க நல்லாயிட்டாங்க. அந்த பிபி எல்லாம் எக்ஸ்ட்ராவாக பிபி மாத்திரை கொடுக்காமலேயே பிபி நல்லா நார்மலுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அனுபவம் என்னென்னா, வயசானவங்களுக்கு மாதவிடாய் நின்று போன பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக யூடிஐ, அதாவது நீர்க்கடுப்பு நோய் வந்தால் அந்த நார்மலான அறிகுறிகள் வராது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து திடீர்னு எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, சாப்பாடே இறங்கலை, அப்புறம் இல்லைன்னா எனக்கு தலை சுற்றுது, எனக்கு வாந்தி மாதிரி வருது, பிபி நல்லா இருந்த பிபி திடீர்னு ஏறிடுச்சுன்னா, இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை பார்த்து உடனே ஒரு பேசிக் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் வந்து ரொம்ப பேசிக், எந்த லேபில் வேணால் பண்ணிடலாம். அந்த யூரின் டெஸ்ட்டை பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு நீர்க்கடுப்பு நோய் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஸ்க்ரீன் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.